தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகள் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற இவங்களோட திரிணாமுல் காங்கிரஸோடவும் இடதுசாரிகளோடவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அவருடைய அணுகுமுறையில் வந்து இருந்த இந்த வேறுபாட்டை இல்லை வந்து அதில் அணுகுமுறையில் இருந்த இந்த நடைமுறை இடர்பாடுகளை வந்து சுட்டிக்காட்டி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்தியா பிளாக் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கூட்டத்தில் திமுக கலந்து கொண்டிருப்பாங்கன்றதை வந்து மீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் இருந்திருக்கு. அதில் மிக குறிப்பாக வந்து இடதுசாரிகள் வந்து ரொம்ப காங்கிரஸ் மீதான இடதுசாரி சிபிஎம் அதிகாரம் வந்து இதுதான் அந்த கூட்டணி நடைபெறும். நீங்க ஒரு புறம் வந்து விடுதலை கட்சி அதனால பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை கட்டி காப்பாற்றுவது அப்படியே கொண்டு போறதுக்கு நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஆனா இப்போ வந்து கைமீறி போயிடுச்சு, என்னால வந்து அதை செய்ய முடியாது அப்படின்னு. அதோட பொருள் என்னன்னா, நீங்க வந்து ஏற்கனவே எம்பியா இருக்கிறீங்க, நீங்க போட்டி போட்டீங்கன்னா அது தேவையில்லாத சில குழப்பங்களை உருவாக்கும். சில பேர் கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. நிச்சயமா வந்து இல்ல, அதான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா வந்து நாங்க வந்து எங்க கருத்தை வெளிப்படுத்திருக்கோம். போர்ட் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல குறிப்பா 25 கட்சிகள் வந்து கலந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. 23 கட்சிகள் நேரடியாகவும் 2 கட்சிகள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறாரு. இதுல முக்கியமா 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட் வினாத்தாள் கட்சி தொடர்பாகவும், சிபிஎஸ்இ விடைத்தாள் குளறுபடி தொடர்பாகவும் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் நடைபெற்றது, என்ன பேசுறாங்க சார்? இல்ல, இன்றைக்கு வந்து குறிப்பா மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் எல்லாம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதுல மிக முக்கியமா வந்து இதுல வந்து முக்கிய பங்கு வகித்த திமுக வந்து இன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கல என்ற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி என்னும் பொழுது அதுல வந்து ஒரு அடிப்படையில ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இங்க கூட தமிழ்நாட்டுல என்ன பார்க்கப்பட்டதுன்னா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட வந்து அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதனால வந்து இது வந்து இந்தியா கூட்டணியில வந்து திமுக வந்து இடம்பெறுவது வந்து சரி இருக்காதுன்ற நிலையில அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்தியா கூட்டணி என்பது அதனாலதான் ஆங்கிலத்தில் சொல்லும் போது இந்தியா பிளாக் அப்படின்றாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்சஸ்ன்றதை விட இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்னா, பாரதிய ஜனதா கட்சியால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய தேச விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு காமனான ஒரு அஜெண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் தான். நீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா, கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர் எதிர் நிலையில இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வந்து ஆமா, அது மட்டும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி வந்து அங்கதான் போட்டியே போடுறாரு. கேரளால தான் போட்டியே போடுறாரு. முக்கியமான கட்சி, ரெண்டுமே முக்கியமான கட்சி, தேசிய அளவிலான கட்சிகள் ரெண்டுமே. ஆனா 2 பேரும் இந்தியா கூட்டணியில இருக்க முடியுது. அப்போ இதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, இங்க கூட வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் விலகிட்டாங்க அவங்க கூட்டணியில இருந்து, அதனால வந்து இந்தியா கூட்டணியில இருக்க முடியாதுன்னு நம்ம பார்க்க கூடாது. அந்த அடிப்படையில தான் நேற்று வந்து சில கருத்துக்கள் வந்து அந்த கூட்டத்துல பரிமாறப்பட்டது. இன்னும் குறிப்பாக கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப அழுத்தமா வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட முறையில காங்கிரஸ், ஏன்னா இது வந்து இந்தியா பிளாக், இது தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகள் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற இவங்களோட திரிணாமுல் காங்கிரஸோடவும் இடதுசாரிகளோடவும் குறிப்பா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடவும் அவருடைய அணுகுமுறையில வந்து இருந்த அந்த வேறுபாட்டை இல்லை வந்து அதுல அணுகுமுறையில இருந்த சில நடைமுறை இடர்பாடுகளை வந்து சுட்டிக்காட்டி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்.
அப்ப இந்தியா பிளாக் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கும். ஒருவேளை இந்த கூட்டத்துல கூட திமுக கலந்து கொண்டிருப்பாங்கன்றதை வந்து மீன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் நேற்றுக்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருந்திருக்கு. அதுல மிக குறிப்பா வந்து இடதுசாரிகள் வந்து ரொம்ப காங்கிரஸ் மீதான அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறதான தகவல்கள் வருது. இடதுசாரி கட்சிகள் சிபிஐயும் சிபிஎம்மும் வந்து மிக அதிக அளவுல வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் அந்த கூட்டம் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் சார், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் காங்கிரசினுடைய அணுகுமுறை சரியில்லை, இந்தியா முழுக்க பார்க்கலாம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரசினுடைய அணுகுமுறையினால திமுக பலவீனமாயிருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தாரு. இது காங்கிரஸ்னால திமுக வந்து பலவீனமாயிருக்கு அப்படின்னு. திமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, திமுக கூட்டணி. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா வந்து தேர்தலை வந்து சந்திச்சோம். தேர்தலை சந்திக்கும் பொழுது காங்கிரஸினுடைய அப்ரோச் வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்து அது கூட்டணி பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல வந்து அதுல இருக்கக்கூடிய சில பேருடைய கருத்துக்களா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கூட்டணி நலன்களை பாதிச்சது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனாலதான் அவர் வந்து சமீபத்தில் ஏற்பட்ட பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் போது வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் தலைவர் எழுச்சி தமிழர். என்ன வெளிப்படுத்தியிருந்தாருன்னா, தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றுவதற்கு, இந்த கூட்டணியை வந்து அப்படியே கொண்டு போறதுக்கு நான் பல முயற்சிகளை எடுத்தேன். ஆனா இப்போ வந்து கைமீறி போயிடுச்சு, என்னால வந்து அது செய்ய முடியாது அப்படின்னு. அதோட பொருள் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது ரொம்ப வேகமா முன்னெடுக்கிறதுனாலயோ அல்ல தீவிரமா முன்னெடுக்கிறதுனாலயோ அந்த ஹோல் வந்து கூட்டணியோட நலன் வந்து பாதிக்கப்படும். ரொம்ப நேரடியா சொல்லணும்னா, எழுச்சி தமிழர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு நினைச்சாரு. ஆனா போட்டியிடணும்னு நினைச்ச பொழுது அதுக்கு அந்த அறிவிப்பெல்லாம் செஞ்ச பிறகு என்ன மாதிரியான ஃபீட்பேக் வந்ததுன்னா, இப்ப நீங்க வந்து ஏற்கனவே எம்பியா இருக்கிறீங்க, நீங்க போட்டி போட்டீங்கன்னா அது தேவையில்லாத சில குழப்பங்களை உருவாக்கும், சில பேர் கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதை வந்து சீர்தூக்கி பார்த்தோம். அவங்க சொன்ன அந்த கருத்துல உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி, இல்ல வந்து அதுல வந்து அவங்க அப்படி நம்புவதற்கான சூழல் இருக்கு என்பதை புரிந்து கொண்டுதான் வந்து எழுச்சி தமிழர் வந்து போட்டியிடுறதுல இருந்து பின்வாங்கினாரு. நீங்க இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிடுச்சு, அவர் தொடர்ந்து போட்டிட்டு இருந்தாருன்னா, அந்த அறிவிப்புல இருந்து பின்வாங்காம போட்டிட்டு இருந்தாருன்னா எப்படி வேணா நடந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ரிசல்ட்டோட பெட்டராம வந்திருக்கலாம், இல்ல இதோட மோசமாவும் போயிருக்கலாம். ஆனா அந்த சான்சஸ் எடுக்கல. ஏன் அந்த சான்சஸ் எடுக்கலன்னா, கூட்டணியை பலகீனப்படுத்தக்கூடாது என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் அந்த சான்சஸ் எடுக்கல. அப்ப காங்கிரஸ் தான் அது மாதிரியான அணுகுமுறையை கையாண்டு இருக்கணும் என்பதுதான் அதனுடைய பொருள். காங்கிரஸ் அந்த மாதிரி அணுகுமுறையை கையாண்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் சான்சஸ் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே தலைமையில இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க முரண்படலாம், உடனே உடன்படலாம். ஆனா அதே கூலிங் எஃபெக்ட் வந்து கீழே கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கேடர்ஸ் மத்தியில நடக்காது. உதாரணத்துக்கு நான் இப்ப தலைமையில் இருக்கக்கூடிய இப்ப தலைவர்கள் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, கட்சிகள் ரெண்டும் வந்து மாறுபட்டு நிக்கிறாங்க, உடனே வந்து அது பரவாயில்ல நம்ம வந்து திரும்பி இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு இணைந்து செயல்படுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிதலும் அடுத்தடுத்த நிலையில இருக்காது. கிரவுண்ட்ல வந்து அது ஜெல் ஆகாது. தேர்தல் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும்பொழுது நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வெளிப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி சேர்ந்து நம்ம பயணிச்சா கூட கீழே இருக்கிறவங்க ஜெல் ஆக மாட்டாங்க. அதனுடைய பாதிப்பை வந்து நம்மால் தேர்தலில் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அந்த ஜெல் ஆகாம இருந்ததனுடைய விளைவு தான் திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்திருக்குன்றது தான் அதோட பொருள். அப்ப காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அணுகுமுறையை மாத்திருக்கலாம். அது இப்ப மட்டும் இல்ல, நீங்க கடந்த காலங்களிலே மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து காஷ்மீர்லயே கூட சரி, இல்ல வந்து ஹரியானால வந்து ஆம் ஆத்மியோட அவர்கள் முரண்பட்டதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து மாத்தணும்ன்றது ஒரு ஃபேர் கிரிட்டிசிசமா. ஏன்னா அங்க காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்றோம், இல்ல காங்கிரஸுடைய அணுகுமுறையை நம்ம பேசணுன்றதை விட காங்கிரஸை முன்னிறுத்தி தான் வந்து நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம். இப்ப காங்கிரஸுடைய ரோல் வந்து அங்க வந்து மிகப்பெரிய ஒரு ரோல். ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் டன், இந்திய அளவுல பிஜேபி எப்படி எல்லா மாநிலங்களிலும் பிரசன்ஸ் இருக்கோ அது கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுல குறைச்சிருக்கலாம், குஜராத்ல கூட இருக்கலாம். ஆனா 2 இடத்துலயும் பிரசன்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் காங்கிரஸுக்கான பிரசன்ஸ் இந்தியா முழுவதும் இருக்கும் போது காங்கிரஸ் வந்து அதை முன்னிறுத்தணும். இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஒரு நினைவூட்டல் என்னன்னா, இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸை மையப்படுத்தி எல்லா எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேரணுன்ற கருத்தை முதல் வெளிப்படுத்துறது விடுதலை சிறுத்தை கட்சியில எழுச்சி தமிழர் தான். அப்ப இந்தியா கூட்டணி எல்லாம் உருவாகல. அப்ப எல்லாருமே சொன்னாங்க காங்கிரஸோட எப்படி வந்து ஆம் ஆத்மி வரும், காங்கிரஸோட எப்படி மம்தா வருவாங்க, காங்கிரஸோட எப்படி வந்து சரத்பவார் வருவாரு, காங்கிரஸோட எப்படி கம்யூனிஸ்டுகள் வருவாங்க, இதெல்லாம் பாசிபிளா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, காங்கிரஸோட முலாயம் எப்படி வருவாரு, காங்கிரஸோட தேஜஸ்வி எப்படி வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா அது பாசிபிள் ஆகிதான் இந்தியா பிளாக் வந்தது. அதனுடைய பலனும் யாருக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போச்சு. காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம இருந்தது போன நாடாளுமன்றத்துல. இன்னைக்கு 100 சீட்ஸ்ன்னு வந்த ஒரு சூழல் எப்படி உருவாச்சுன்னா இந்த இந்தியா பிளாக்கோட நிலையினால் தான் வந்தது. அப்போ யார் இதை பத்தி நிறைய கவலைப்படணும்னா காங்கிரஸ் தான். ஓவராலா எல்லாருக்குமான கவலை வந்து பிஜேபியினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தணும் பொழுது
அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்ன நிறுத்துறது காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னும் பொழுது கூடுதலான கவனமும் கூடுதலான அணுகுமுறையில வந்து கூடுதலான ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல போக்கையும் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி வந்து காங்கிரஸ்க்கு இருக்குன்றதுனால தான் தலைவர் எழுச்சி தமிழர் அதை அப்படி சொன்னார். ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து காங்கிரஸ் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாமா? இப்ப உத்தவ் தாக்கரே அவர்கள் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு சாம்னா அவருடைய பத்திரிகையில ஒரு தலைவங்கம் எழுதியிருந்தார். தேர்தல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்தியா கூட்டணியுடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல பயன் இல்லை, நம்ம இதற்கு முன்பாகவே எடுக்கணும். ஒண்ணு மம்தா அவர்களையோ இல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையோ நம்ம வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளணும். இதற்கு இந்தியா கூட்டணியை வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்ப காங்கிரஸ் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பிட்டர் இது ஃபீலிங் இருக்குன்றதை யாரும் மறுக்க முடியாது. இது இது ஒண்ணும் தவறும் கூட கிடையாது. நீங்க காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி மேல இந்த எல்லா கூட்டணி இருக்கிற இந்தியா கூட்டணியில மட்டும் இது மாதிரியான அதிருப்திகள் வெளிவராது. ஒரு இயக்கத்திலேயே கூட வரும், ஒரு 2 கட்சி கூட்டணியில கூட வரும். அதனால அது வர்றது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா அது வந்திருக்கிறது பொழுது அது ஏன் வந்திருக்குன்றதை நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த பிட்டர்னஸ் ஏன் வந்ததுன்றது தான் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. உங்க அணுகுமுறையில வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு. அப்ப அதை காங்கிரஸ் வந்து சீர்தூக்கி பார்த்து அதை திருத்திக் கொள்ளணும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க முடியும். அது காங்கிரஸ் கண்டிப்பா இதை வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்க சொல்ற பிட்டர்னஸ் இருக்கானா இருக்கு. அந்த பிட்டர்னஸ் போவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு. அதை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆனா பாஜகவுக்கு எதிராக இந்த காங்கிரஸா தான் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் எதிர்முனையில. அப்ப பாஜகவுக்கு வந்து இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் வந்து பலமா ஆகிறாதா? எந்த மாதிரி இல்ல இல்ல இது வந்து ஒரு ரீகன்சிடர் தானே. இப்ப நீங்க பலம் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நீங்க இந்த பிட்டர்னஸ் அதிகமாச்சுனாலும் பாஜகவுக்கு பலம் தானே. இப்ப நீங்க இந்த கசப்பு பேசவே இல்லை, இதை பத்தி டிஸ்கஸே பண்ணல, மனசுலயே வச்சிருக்கிறோம், இல்ல அப்படியே செயல்படுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுவும் பிஜேபிக்கான ஒரு பாசிட்டிவா தானே. ஒரு விஷயத்த வந்து ரீகன்சில் பண்றதோ இல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்றதோ வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு தான். ஒரு ஒரு உறவு முறையில வந்து ஒரு கசப்பு இருக்கு, அது எந்த உறவு முறையா வேணா இருக்கலாம். ஒரு கசப்புணர்ச்சி ஏற்படுதுன்னா அதை பேசி தீர்த்தா தானே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படிதான் நீங்க இதை பார்க்கணும். இது ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். இது பேசாமே மனசுலயே வச்சிருந்து இவங்க சிவசேனா மனசுல வச்சிருந்து காங்கிரஸ் மனசுல வச்சிருந்து எல்லாரும் மனசுல வச்சிருந்து செயல்பட்டாங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் தான் ஏற்படுத்தும். ஆக இது பேசுறது நல்லதுதான். இதை பேசணுன்றதுக்காக தான் இது மாதிரியான கூட்டங்களே நடக்குது. இந்தியா பிளாக்கோட கூட்டம் கூடுறது பிஜேபியை எதிர்த்து எப்படி களமாடணும்ன்றதுன்னா பிஜேபி எதிர்த்து களமாடும் போது நம்ம வலிமையா இருக்க வேண்டிய தேவையும் இருக்குன்றதையும் பேசணும்ல. ஆனா இப்ப ஆம் ஆத்மியும் திமுகவும் இந்த இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கும் போது இது ஒரு பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து பிஜேபி எதிர்ப்புக்கான ஒரு அணி கட்டுவதில் ஒரு பின்னடைவு தான். அதுல ஒன்றும் பூசி மொழுகிற வேலையே கிடையாது. ஏன்னா 2 கட்சிகளுமே வந்து இப்ப வந்து ஆட்சி பொறுப்புல இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து அங்க வந்து மக்கள் கிட்ட வந்து செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியா இருக்குது. இன்னொன்னு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கங்களா இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக வந்து தொடர்ச்சியா தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ண ஒரு பார்ட்டி. நீங்க வந்து நீங்க விபி சிங் உருவாக்குனதா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி எல்லாம் வரலாறு சில பேர் வந்து மறந்துருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் விவி கிரியை வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியில நிறுத்தின பொழுது விவி கிரியை வெற்றி பெற வைத்ததுல திமுகவினுடைய பங்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு தேசிய அளவிலான பிரச்சனைகள்ல தேசிய அளவிலான நிலைப்பாடுகள்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி கடந்த தேர்தலில் கூட இந்தியா கூட்டணி ஒரு பெரிய கட்டுக்கோப்பா கொண்டு போனதுல திமுகவுடைய ரோல் மிகப்பெரிய ஒரு ரோல். அதுல யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியான மாறுபட்ட நிலையில இருந்தா கூட உண்மைகளை வந்து நம்ம பேசி ஆகணும். இப்ப அவங்களோட ரோல் ஒரு பெரிய ரோல் தான். நிச்சயமா வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்ப நீங்களே சொன்னீங்க சிவசேனாவுடைய தலைவர் வந்து திமுக தலைவரையோ அல்ல வந்து மம்தா பானர்ஜியோ முன்னிறுத்தணும் இந்தியா கூட்டணின்னு சொல்லும் பொழுது இப்ப வந்து ஆம் ஆத்மிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்புணர்ச்சி, சிவசேனாக்கு ஏற்கனவே இருக்கிற கசப்புணர்ச்சி, இன்றைக்கு இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் கூட காங்கிரசினுடைய நிலையோ இல்ல வந்து அவங்களுடைய அப்ரோச்சோ மாறல அப்படின்னா அவங்களுமே வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க. அதனால அது வந்து கண்டிப்பா வந்து 2 கட்சிகள் இல்லாத ஒரு பின்னடைவு தான். அது சரி செய்யணுன்றதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அதை அங்க பேசுறோம். இது ஏன் சுட்டி காட்டுறேன்னா சரி திமுக போயிட்டாங்க, அவ்வளவுதான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நம்ம இந்தியா கூட்டணி போட்டோம் அப்படின்னு நினைக்கல நாங்க. தலைவர் ஏன் அதை அங்க சொல்றாரு, திமுகவிடம் வந்து காங்கிரஸுடைய அணுகுமுறையை மாற்றி இருக்கணும், இல்ல வந்து அது வந்து அந்த அணுகுமுறை வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு ஏன் சொல்றாருன்னா இன் ஃபியூச்சர் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க வந்து அவங்க இந்த ஃபோல்டுல வரதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேற்கொண்டு இந்தியா பிளாக்ல இருந்து நிறைய கட்சிகள் வந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார். அது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா? இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இப்ப இன்னைக்கு வந்து இப்ப இந்த கூட்டத்திலே வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து திமுக ஆம் ஆத்மியை தொடர்ந்து இன்னும் பல கட்சிகள் இதுல கலந்து கொள்ளாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க.
இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆனா மம்தா உண்மையிலே அவர்களே கலந்து. அவரையெல்லாம் ஆன்லைன்ல வந்து இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துருக்கு என்னன்னா அவர் அதிருப்தியில இருக்கிறாரு, அதனாலதான் நேரடியா கலந்துக்கல அப்படின்னு விமர்சனம் நீ எல்லாம் நீ வந்தது. நீ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் கூட்டங்கள்ல வந்து ரொம்ப இயல்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஃபெசிலிட்டி தான் அது. நீங்க வந்து நேரத்தை வந்து அங்க போய் நாங்க செலவிடுவாங்க, நாங்க இங்க இருந்தே பேசுறது ஒரு ஃபெசிலிட்டி தான். அந்த ஃபெசிலிட்டி சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நேரத்தை பயன்படுத்துறாங்கன்றதுனாலயே அவங்களுக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை. இப்ப நீங்க அப்பியர் ஆகுறது, கோர்ட்ல அப்பியர் ஆகுறது கூட தான் வந்து அவர் ஆன்லைன்ல அப்பியர் இந்தியா ஆகும். கூட்டணி மீது விமர்சனம் வச்சிருந்தாருல்ல சார், அதனால அவருடைய பங்களிப்பு இது முக்கியத்துவமா அப்ப வந்து பார்க்கப்படுது. டோட்டலாவே அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. உண்மையிலே அவரோட அதிருப்தி வந்து பெரிய அளவுல இருந்ததுன்னா திமுக மாதிரியோ இல்ல வந்து ஆம் ஆத்மி மாதிரியோ டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. அவர் ஏன் இங்க ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ண போறாரு? அவர் வந்து அந்த மாதிரி வந்துடக்கூடாது. நான் அதிருப்தியில இருக்கிறேன், அவருக்கு ஏதோ முக்கியமான அலுவல் காரணமா அதிருப்தியில இருக்காரு, அவர் வர முடியல. ஆனா அப்படி இருந்ததுன்னா இவர் வந்து அதிருப்தி இன்னும் அதிகமா இருக்குன்னு செய்தி பரவக்கூடாதுன்ட்டு தான் அவர் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அவர் வந்து ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாருன்னு தான் நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் ஆன்லைன்லயா நம்ம போய் கலந்துப்போம், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா நம்ம வந்து ஆப்சென்ட்ன்ற மாதிரி ஆயிடும், நம்ம வந்து பாய்காட் பண்றோன்ற மாதிரி ஆயிடும்ன்றதுனால தான் கலந்துகிட்டு இருக்காருன்னா நம்ம பொருள்படும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப தாவேகா வந்து வருங்காலத்துல இந்தியா கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா? இல்ல அதான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா வந்து நாங்க வந்து எங்க கருத்தை வெளிப்படுத்திருக்கோம். தலைவர் ரவி சிதம்பரம் வந்து அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாக்கு வந்து இந்தியா கூட்டணியில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இது ஒன்றும் ஒரு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நான் சொன்னது மாதிரி பிஜேபி மீன் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருக்கிறது மட்டும் இல்ல. நீங்க காஷ்மீர் எடுத்துட்டீங்கன்னா வந்து 2 பார்ட்டியுமே இருக்கு. அவங்க மெஹபூபா பார்ட்டியும் இருக்கு, இதுவும் இருக்கு, என்சி நேஷனல் கான்பரன்ஸும் இருக்கு. 2 கட்சியுமே வந்து அந்த காலத்துல எதிரெதிரா நிக்கக்கூடிய கட்சிகள். அந்த 2 கட்சியுமே வந்து இந்தியா பிளாக்ல இருக்கு. அப்ப இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு சூழல் இல்ல. ஏற்கனவே மற்ற மாநிலங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாடு பழக்கப்படல. என்ன காரணம்னா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பைபோலார் அரசியல் இருந்தது. திமுக அதிமுக என்று 2 பைபோலார் இருந்தது. இந்த 2 பைபோலார் அரசியல் இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிஜேபியோட போனாங்கன்னா ஒருத்தர் வந்து காங்கிரஸ் இருந்து, இல்ல ஒருத்தர் வந்து நிரந்தரமா பிஜேபினா இன்னொருத்தர் வேற வழி இல்லாம வந்து காங்கிரஸ்ன்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பைபோலார்ன்றது மாதிரி இன்றைக்கு வந்து தாவேக்கான ஒரு பிளேயரும் வந்தாச்சு. நீங்க இங்க வந்து நம்ம வந்து சில பர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் நினைச்சு பார்க்காத பர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. திமுகவும் அதிமுகவும் பேசினாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்தது. அது பேசினா என்ன தப்புன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்க வந்து ஏற்படக்கூடிய சூழல் வந்திருக்கும் பொழுது தேசிய அளவுல வந்து இந்தியா பிளாக், நான் சொன்ன மாதிரி இந்தியா பிளாக்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். அது வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய லைக் மைண்டட் பார்ட்டிஸ் எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க ஒண்ணு சேர்ந்து பிஜேபியினுடைய நிலையை வந்து தடுக்கிறது தான். இங்க வந்து இந்தியா பிளாக்ல இருக்கிறோம். இப்ப எப்படி வந்து காங்கிரஸும் இடதுசாரி எதிரெதிர் நின்னாலும் தேசிய அளவுல வந்து இந்தியா பிளாக் ஆட்சிக்கு தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து திமுகவும் தாவேகாவும் பிரசண்டா இருந்தா கூட இந்தியா பிளாக்ல தனித்தனியா தேர்தல்களை சந்தித்தா கூட யாருக்கு எவ்வளவு செல்வாக்கோட மக்கள் செல்வாக்கோட வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறாங்களோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு அமைய போகிற ஆட்சி இந்தியா பிளாக் ஆட்சி தான் ஒரு சூழல் உருவாகலாம். இது நான் உருவாகணும்னு சொல்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு போது அதை ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? அதுல என்ன தவறு? இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட பார்வை. ஆனா இடதுசாரிகளும் காங்கிரஸும் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுல கடுமையா இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தாவேகா அந்த அளவுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கல, சும்மா கண்துடைப்புக்காகத்தான் வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்களே தவிர்த்து செயல்ல இல்ல அப்படின்னு திமுக வந்து விமர்சனம் பண்ணுது இல்ல. இப்ப எடுத்துக்காட்டு நீட் வினாத்தாள்லாம் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு, அது தொடர்பா ரொம்ப கடுமையாலாம் பேசல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இடதுசாரிகளும் காங்கிரஸும் எவ்வளவு வருஷமா இருக்காங்க அரசியல்ல? கிட்டத்தட்ட காங்கிரஸ் நூற்றாண்டு, ரெண்டுமே நூற்றாண்டு 100 ஆண்டுகள் கிட்ட வந்து சர்வைவ் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக் வந்து வெறுமனே அறிக்கை கொடுத்து எதிர்க்கிறதுனால மட்டும் இல்ல. அவங்க வந்து என்ன கோர்ஸ்ல வந்து அவங்க கட்சியில வந்து தீர்மானங்கள் போடுறாங்க, இல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்ற நகர்வை வச்சுதான் நம்ம வந்து அவங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள் நம்ம ஒரு முடிவு பண்றோம். இது வந்து ஒரு நியூ பார்ட்டி, ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. அவங்க முதல்ல வெளிப்படுத்தினப்ப எங்களை போன்றவர்களுக்கே அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு நடவடிக்கை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒன் பை ஒன் பண்ணுகிறாங்க. நீங்க இங்கேயே கூட வந்து நீங்க திமுகவே விமர்சனம் வச்சாங்க. திமுக வந்து மறைமுகமா பிஜேபியோட இருக்கிறாங்கன்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க விமர்சனம் வச்சாங்க. ஆனா அந்த நடவடிக்கைகள் வந்து உடனே அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நடவடிக்கைகள் மூலமா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்ப தேர்தல் முடிந்த உடனேயே வந்து தாவேக்காக்கு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் வந்து திமுக அதிமுக எதிரான கட்சிகள். சோ அதிமுக அவரும் வந்து தேர்தலில் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? தாவேக்காவா திமுகவான்னு தான் பிரச்சாரம் பண்ணாரு. தாவேக்காவா திமுகவா அதிமுகவான்னு பிரச்சாரம் பண்ணல.
சோ இந்த அதிமுகன்ற ஆப்ஷன் அவருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னும் கூட சொல்ல போனா அதிமுகல இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரஸ் வந்து சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா, விரைவில் வந்து தாவேகா அதிமுக கூட்டணி வரும்னு கூட சொன்னாங்க. ஆனா தாவேகா என்ன டிக்ளேர் பண்ணாங்க, என்டிஏவோட இருந்த எந்த கட்சியோட நாங்க சேர மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்பாக கூட ஒரு கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சு கூட்டணிகள் அமைக்கிறதுல குழப்பம் வரலாம். இது நம்பர்ஸ் டெஃபினட்டா வந்துடுச்சு. ரொம்ப கிளியர் கட்டா தாவேகா ஒரு ஸ்டாண்டு, நாம ஆட்சி தான் அமைக்கணும், ஏடிஎம்கே கிட்ட போய் பேசுவோம். என்ன இப்ப ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணா என்ன, பிஜேபி பின்னாடி இருந்தா என்ன, நம்ம பாட்டு அவங்க கிட்ட இருக்கு அப்படியே சாலிடா இருக்கு, 45 சீட்டு சாலிடா இருக்கு, நம்ம அப்படியே வந்து வச்சுட்டு ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கல அவங்க. என்டிஏல இருக்கவங்க வேணான்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. காங்கிரஸ் வராங்க, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், அப்ப இந்த மாதிரியான போர்சஸ் கூட வச்சுக்கிறதுனால அவங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. நீங்க ஒரு அறிக்கையாவோ இல்ல ஒரு பேட்டியாவோ கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, யார் நம்ம கூட இருக்காங்கன்றத வச்சே வந்து ஒரு சிக்னல் கொடுக்கலாம். இப்ப அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிக்னல் என்னன்னா, நாங்க லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிகேவோட போறோம் பொழுது நாங்க ஆன்டி பிஜேபின்னு ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. அவங்க சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாங்க எங்களோட பிரசன்ஸே வந்து என்னன்னா, அவங்க வந்து எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்றதுக்கான ஒரு திசை காட்டி தான். இப்படி திசை காட்டியா வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கூட்டணியில இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்குன்னும் பொழுது டெஃபினட்டா அது வந்து ஆன்டி பிஜேபி தான்ன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. இதை விட பிஜேபிக்கு நேர் எதிரான கட்சியா இந்தியா கூட்டணியில யாரை முன்னிறுத்துறோம், காங்கிரஸை முன்னிறுத்துறோம். அந்த காங்கிரஸுக்கு அவங்க கட்சியில கிடைக்கக்கூடிய முதல் ராஜ்யசபாவை, முதல் மாநிலங்களவையை கொடுக்குறாங்க. இப்போ நியாயமா பாத்தீங்கன்னா இதுவே பிஜேபியை வெறுப்பே. இது எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் இன்னொரு விமர்சனம் என்ன சார் வைக்கப்படுது அப்படின்னா, ஒருவேளை தாவேகா வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவைக்கு போனாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முனையில தாவேகா நின்றும், அதை வந்து தவிர்ப்பதற்காக தான் தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. இது வந்து அதாவது தப்பிப்பதற்காக தான் இந்த மாதிரியான செயல் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்லிமெண்டரி ப்ரொசீஜரை பத்தி தெரியாதவங்க, பார்லிமெண்ட் நடைமுறையை பத்தி தெரியாதவங்க. நீங்க ஒரே ஒரு உறுப்பினர் பார்லிமெண்ட்ல போனார்னா அவர் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல எவ்வளவு நாள் பேசிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் பேசிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை இதுல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து அறியாமையில பேசுறது, சிறுபிள்ளை வெள்ளாம மாதிரி பேசுறது எல்லாம். அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு உறுப்பினர் போய், ஒரே ஒரு உறுப்பினர் அங்க போய் உடனே அவர் வந்து பெரிய முழக்கத்தை ஏற்படுத்தி உடனே ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அது ஒண்ணும் பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. அப்கோர்ஸ் அந்த கட்சியினுடைய குரலா வந்து நேரடியா போய் பேசலாம். நீங்க சொல்றது மாதிரியே தாவேகா வந்து போதுமான அரசியல் அனுபவமோ அல்ல வந்து கால சூழ்நிலை இல்லாத நிலையில காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் போனாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க தொடர்ச்சியா பிஜேபிக்கு எதிராக இருக்கவங்க அவங்களுடைய வாய்ஸ் பெருசா இருக்குமா, இவங்களுடைய வாய்ஸ் பெருசா இருக்குமா? இன்னொன்னு அங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் போகும்போது ஏற்கனவே இருக்க பலத்தோட சேர்ந்து போறாரு. அப்ப இவரு வந்து தமிழ்நாட்டு சார்பா வந்து இவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது தாவேகாவுடைய குரலை வந்து பிரதிபலிப்பார்ல. இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லணுமே சொல்றது. ஆனா அந்த அவுட் செட் அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபாவை கொடுக்கறது மூலம் பிஜேபிக்கு தான் மெசேஜ். இப்ப காங்கிரஸ் இந்தியா முழுக்க பிஜேபியோட முழக்கம் என்ன? காங்கிரஸ் இல்லாத இந்தியான்றாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு அவங்க சொல்றதுனுடைய பொருள் என்ன? காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸை வச்சு மற்ற கட்சிகள் யாரும் எழுந்துக்க மாட்டாங்க, இல்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாரு அவரு. அப்ப இதுவே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஆக்டிவிட்டியா தான் நீங்க பாக்கணும். நீங்க எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்றவங்க இதையும் அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும். அதனால அவருடைய நிலைப்பாடு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம், நேரடியா வந்து பேசுறாங்க இல்ல வந்து பேசுவதற்கான சூழ்நிலை வந்துன்னா பேசுவாங்களான்னு பார்ப்போம். அவங்க பேசவே இல்லைன்றதுனால நீங்க வந்து அவங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்காங்கன்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா சார் இப்ப ஆட்சி அமைந்த பிறகு சில நடவடிக்கைகளுக்கு அவர் வந்து குரல் கொடுத்திருக்கணும்ல. இப்ப சிபிஎஸ்இல வந்து மும்மொழி கொள்கையை நடப்பாண்டுல வந்து நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அடுத்து பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கடந்த ஆட்சி காலகட்டத்துல திமுக ஆட்சியில வந்து ஒரு மசோதா போடப்பட்டது. நீங்க அது பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து இதற்கு உடன்பட்டீங்க. இதற்கு வந்து இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் அது கடந்த திமுக ஆட்சியினுடைய கொள்கை, இப்போ இருக்கக்கூடிய அரசு அதனுடைய கொள்கை என்னவோ அதுபடிதான் வந்து பின்பற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் விமர்சனமாச்சு. இதற்கு குரல் கொடுத்ததா அப்படின்னா இதுவும் இல்ல. அப்படி தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். இப்ப பாண்டிச்சேரியில கூட சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க, பிரெஞ்சு மொழியை ஒதுக்கிட்டாங்க. இதற்கு வந்து குரல் கொடுத்தாங்கன்னா இல்ல. அங்க 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தாவேகா சார்பா. அப்ப இந்த நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கலையோ அப்படின்னு நமக்கு கேள்வி வருதுல்ல. இப்போ விஸ்வநாதன் அவர்கள் வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பற்றி ஒரு கருத்து சொல்லும்போது அவர் ஒரு அமைச்சரா இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய பார்வையில அவருக்கு ஃபீட் பண்ணதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அதை எதிர்த்தோம்.
இப்ப எதிர்த்திருக்கோம். இப்ப நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கடந்த காலத்தை விட இப்ப வந்து அமைச்சரவையில ஒரு அங்கமா இருக்கும். இப்ப எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இது மாதிரியான முடிவுகள் எங்க எடுப்பாங்க? முக்கியமான முடிவுகளை அமைச்சரவை கூட்டத்தில் தான் எடுப்பாங்க. அப்ப அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கும்பொழுது அதை வந்து எங்க தடுத்து நிறுத்தணுமோ அதை தடுத்து நிறுத்ததுக்கான வாய்ப்புள்ள ஒரு கட்சியா விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும். எங்களுடைய அமைச்சர் வன்னியரசு வந்து கேபினெட்ல இருக்காரு. கட்சியினுடைய ஒப்பீனியனை வெளியில பொது வெளியில ஏர் பண்ணிட்டோம். இது தப்பு, ஆளுநர் வந்து வேந்தரா இருக்கக்கூடாது ஏர் பண்ணிட்டோம். சோ இப்ப அது வந்து அவரோட ஸ்டேட்மெண்டோட லெவல்ல தான் நிக்குது. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கோ இல்ல வந்து இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுனோ தாவேகா அறிவிக்கல. தாவேகா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் அறிவிச்சாரு. இப்ப நாங்களும் எங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டோம். சோ இப்ப அது வரப்போறது இல்ல. ஒண்ணு, மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து இப்ப எங்க அமைச்சர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு. வன்னியரசு வந்து பேசும்போது சொன்னாரு, இந்த அரசுல வந்து இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து விசிகாவையோ இடதுசாரிகளுடைய விமர்சனம் வந்து நமக்கு தெரியும், பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஆனா தாவேகா வந்து பாஜகவை சாஃப்டா தான் வந்து எதிர்க்குது அப்படின்னு தானே நம்மளுடைய விமர்சனமா இருக்கு. இது வந்து விமர்சனம் தான். அதுல வந்து அது சாஃப்டா எதிர்க்கிறாங்க, ஹார்டா எதிர்க்கிறாங்கன்றதை விட பிஜேபிக்கு எதிராக தான் இந்த அரசு செயல்படும். பிஜேபிக்கு எதிராக தான், பிஜேபிக்கு எதிராக தாவேகா செயல்படுதான்றதை விட பிஜேபிக்கு எதிராக இந்த அரசு செயல்படும்ன்றதுல வந்து அதுல வந்து எந்த மாறுபட்டு இல்லை. ரெண்டு வெவ்வேறு. ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்களா பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட். இல்ல நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். பிஜேபியோட திமுக கூட்டணியில இருந்தது. பிஜேபியோட கொள்கை காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்ன்றது, பிஜேபியோட கொள்கை ராமர் கோயில் கட்டணும்ன்றது. ஆனா திமுக வந்து அதுக்கு எதிரா இருந்தது. திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எதிரா இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க. பிஜேபியினுடைய கொள்கையை பிஜேபி ஆட்சியால நடைமுறைப்படுத்த முடியல. அப்ப அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. இப்ப திமுகவா இருக்கட்டும், திமுக வந்து பிஜேபி நேர் எதிர்ப்பு கொள்கை, இன்னைக்கு வேணா பிஜேபிக்கு எதிராக களமாடுறாங்க. பிஜேபி அரசுல பங்கு பெறும்பொழுது அவங்க சொன்ன ஜஸ்டிபிகேஷன் என்ன? பிஜேபியோட நாங்க பங்கு பெறுறோம், ஆனா பிஜேபியோட மோசமான கொள்கையில எந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்த மாட்டோம். நாங்க அதுக்கான காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், நாங்க அதை வந்து பார்த்துப்போம்னு சொன்னாங்கல்ல. அதை வந்து திமுகவோ, திமுகவுக்கு ஆதரவோ, திமுக ஆதரவு நிலைப்பாடுலையோ இல்ல வந்து தாவேக்காக்கு எதிர் நிலைப்பாடுல இருக்கணும்னு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப இதையே ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நான் அதான் ரொம்ப கிளியரா சொல்றேன். தாவேகா அதனுடைய கொள்கை என்பதை விட தாவேகா ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு பெற்றிருக்கிறது, இந்த ஆட்சிக்கு வந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. தாவேகா ஆட்சியில பிஜேபியினுடைய RSS உடைய எந்த கொள்கையும், எந்த சித்தாந்தமும், எந்த கோட்பாடும் அரசு ரீதியாக நிறைவேற்றுவதற்கு விடமாட்டோம். அதுக்கு நாங்க அதுதான் வந்து எழுச்சி தமிழரும் அவரு என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த ஆட்சி வந்து நாங்கள் உள்ளே இருப்பது அவங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறாங்கன்னா, பாதுகாப்புனா அவங்களுக்கு போய் நாங்க வந்து PSO வேலை பார்க்க போறது இல்ல. என்ன பாதுகாப்புன்னா, இந்த ஆட்சி மேல இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க, பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாங்க போறாங்க. அப்ப இல்ல, இவங்க பிஜேபிக்கு ஆதரவானவங்க இல்ல அப்படின்னு அவங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பனையூர் பாபு அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக விசிகாவில இருந்து விலகி இருந்தாரு. அப்போ திமுக தான் இதற்கான சில செயல்பாடுகள்லாம் செய்து, அதாவது திமுகவுல இணைய போறாரு அப்படின்னா விமர்சனம் வந்தது. இப்போ இன்றைக்கு திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகி வந்து திமுகவுல இணைத்தது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் கடந்த காலங்கள்ல அது மாதிரி எதுவும் பண்றது இல்லை. இப்போ இன்னும் பெரிய அளவுல வந்து விசிகேக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு வந்து தலைவர்கள் மத்தியிலயோ அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையிலோ பெரிய முரண்பாடெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். நாங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட திமுக தலைவரிடத்துல சொல்லிட்டு தான் போனோம். இன்னும் சொல்ல போனா நாங்க சொல்றதை விட 2 நாள் மேலே நடைபெற்ற கூட்டத்துல கூட அவங்க என்ன பேசுறாங்க, திமுக தலைவரா இருக்கட்டும் அல்ல வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, நாங்க தான் அனுப்பி வச்சோன்றாங்கல்ல. அப்ப அப்ப அவங்க அனுப்பி வச்சாங்க என்ற அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கார்டியலா தான் இருக்கு. அந்த சூழல்ல இது மாதிரியான நகர்வுகள் வந்து நிச்சயமா விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுன்றதை விட டவுன் த லைன் கீழே கேடர்ஸ் மத்தியில வந்து ஒரு அது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். இப்ப விசிகே கேடர்ஸ் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். என்ன நம்ம கூட இருந்தாங்க, இப்ப நம்ம கட்சியில இருக்கவங்களை சேர்க்கறாங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அவங்களுக்கும் திமுக இருக்க கேடர்ஸ்க்கு என்னன்னா ஒரு எதிரி மனப்பான்மையை வளர்க்கும். இப்ப நாளைக்கு வந்து இப்ப நாங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து நாங்க இந்தியா கூட்டணியில திருப்பி திமுக வரணும்ன்றோம். இல்ல வந்து திமுக நாளைக்கு எப்படி வேணா ஆகலாம். MP எலெக்ஷனுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதாவது நீங்க அப்படி கம்பேர் பண்றதா இருந்தா அங்க பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட் ஆயிட்டாங்க. இங்க வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை ரெண்டும் ஒப்பிட முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு போறவங்கள தான் நீங்க வந்து அதை வந்து சிமிலரா பார்க்க முடியும். இது பொதுவாவே ஒரு நடைமுறை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் வந்து இந்த மாதிரியான தாவல்ன்றது வந்து ரொம்ப இயல்பானது. நீங்க இப்போ ஒவ்வொரு தேர்தல் பாத்தீங்கன்னா, தேசிய அளவுல தேர்தலா இருந்தாலும் மாநில அளவுல தேர்தலா இருந்தாலும்
இது வந்து திமுகல இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்கன்றத விட, இது உண்மையிலேயே ரொம்ப கவனத்துக்கு கொள்ள வேண்டியது. சில பேருக்கு வந்து உண்மையாவே பர்சனலா வந்து அவங்களோட பணிகளுக்கு வந்து இடர்பாடா இருக்கலாம். அப்படி போறதுன்றது வந்து 1, 2 பார்க்கலாம். ஆனா, அதுலயும் வந்து நம்ம ஒரு ட்ராக் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க என்ன அனுபவிச்சிருக்காங்க அந்த கட்சியில. அந்த கட்சியில யார் யாரெல்லாம் மீறி வந்து அவங்க வந்து அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு என் மாசா போறாங்க. சில பேர்லாம் வந்து இப்ப நீங்க குறிப்பா அதிமுக வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு அதிமுகல இருந்து அப்படியே பேட்ச் பேட்சா போறதெல்லாம் வந்து அதுல எந்த விதமான ஒரு ஜஸ்டிபிகேஷனுமே நீங்க கொடுக்க முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் ஜஸ்டிபிகேஷனுமே கொடுக்க முடியாது. அவங்களோட நோக்கம் என்னன்னா, பவர் எங்க இருக்கோ அங்க போகணும்னு போறாங்க. இதுதான் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நீங்க கட்சிகள் சேர்த்துக்கிறாங்க போறாங்கன்றத விட இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இன்னும் கூட நினைச்சு பாருங்களேன். ஒரு கட்சி வேணான்னு சொல்லி இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. கட்சி வேணான்னா அந்த கட்சின்றது இல்ல. கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வேணான்னு தான் ஓட்டு போடுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில வந்து நிக்கிறாரு, தோத்து போறாரு. ஏன் தோத்து போறாருன்னா அந்த கட்சி வேணான்ட்டு தோத்து போறாங்க. அந்த கட்சி வேணாம்னா அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சியில இருக்கிறவரால தான் தோக்குது அந்த கட்சி. அப்புறம் திருப்பி அந்த கட்சியில இருக்கிறவரே போய் இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு. வெற்றி பெற்ற கட்சியில போய் சேர்றாரு. அப்ப இது வந்து மக்களுடைய தீர்ப்பை வந்து எதிர்த்து போற மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியே வந்து நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னது மாதிரி இப்ப ஒரு ஒப்பீடுன்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல. அதுக்கு போறாங்க. இங்க ஆனா திமுக ஆளுங்கட்சியா இல்ல. அதுக்கு மறுபடியும் சொல்றேன். இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஒப்பீடுக்காக சொல்றேன் நானு. எது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தாவலை வந்து என்டர்டெயின் பண்றது வந்து நல்ல அணுகுமுறையா இருக்காதுன்னு தான் என்னுடைய பார்வை. இப்ப வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் கடுமையான விமர்சனம் வந்த போது மல்லை சத்யா மதிமுகவுல இருந்து வெளியேறி திமுகவுக்கு போக போறாரு. அங்க வந்து திமுக தலைமையிடம் கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா திமுக தலைமை தன்னுடைய கூட்டணி கட்சிகளிடமிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் வருவது வந்து ஒரு நாகரிக அரசியலா இருக்காது. அதனால அதை தவிர்த்திடலாம் அப்படின்னு மல்லை சத்யா அவருடைய வருகையை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல இங்கேயும் நிறுத்தி இருக்கலாம்ல பனையூர் பாபு அவர்களை. அப்போ என்னன்னா விசிகா வந்து தாவேகா அமைச்சரவையில இடம்பெற்றதுனாலதான் இது மாதிரி வருகையை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் வருது. இல்ல நிறுத்தி இருக்கலான்றது வந்து ஓகே தான். ஆனா அதை நிறுத்தி தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை நீங்க இப்படி சொல்றீங்க. நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறவர் வந்து தாவேகாக்கு போயிருக்காரு. இது கட்சியினுடைய தவறு என்பதை காட்டிலும் அந்த போறாங்கல்ல அவங்களையே நீங்க பிளேம் பண்ண மாட்டீங்க. கட்சியோட தவறாவே இருக்கட்டும். அக்செப்ட் பண்றதுல அவங்களோட தவறு. நீங்க என்ன முன் வைப்பீங்கன்னா அவர் வெளிப்படுத்தினா கூட இவங்க வேணாம்னு சொல்ல வேண்டியதுதானேன்னா இது வந்து அரசியல் தானே. நீங்க கூட்டணிகள் வந்து மாறி மாறி சேர்றோம். கூட்டணிகள் மாற்றம் வந்து ஏற்படுது. கூட்டணி மாற்றம் போது அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இப்ப இது வந்து கட்சிகள் ரிஜெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆட்டிடியூடே தப்புன்றேன் நான். இந்த மாதிரி வந்து ஒரு சிந்தனை வர்றதே தப்பு. அதை வந்து நம்ம பார்க்கணும். நான் சொன்னது மாதிரி இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய மானிய போஸ்டா வந்து தாவேகாக்கு போயிருக்காரு. அப்ப இன்னைக்கு வந்து ஆட்சியிலேயே பங்கு பெற்றிருக்கு காங்கிரஸ். ஆட்சியில பங்கு பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருந்து தான் வந்து தாவேகாக்கு போறாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? அதனால இது வந்து ஒரு லார்ஜர் இது வேணும். இப்ப இது மாதிரிலாம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவா ஜெயிச்சு போறாங்கன்ட்டு தான் நம்ம சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். கட்சி தாவல் தடை சட்டம்னு. அப்புறம் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை எப்படி பைபாஸ் பண்றதுன்னு இப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப கோளாறு எங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின மாதிரி சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிட்டே இருக்குன்ற மாதிரி நீங்க என்னதான் வந்து எத்திக்ஸ் பேசினாலும் என்னதான் நம்ம வந்து இது மாதிரி இவங்க அப்படி நடந்துக்கணும் அவங்க அப்படி நடந்துக்கணும்னாலும் தனிப்பட்ட முறையில தனி மனிதர்களா வந்து அதை கடைபிடிச்சாதான் இதுக்கெல்லாம் தீர்வு வரும். சார் பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா, ரொம்ப நன்றி.